வணக்கம் மக்களே. கடன் தீர சில எளிய பரிகாரங்களை நீங்கள் செஞ்சு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வெகு விரைவிலேயே நீங்கிடுங்க. இது ஒவ்வொரு பரிகாரம் சிம்பிளாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரம்னே கூட சொல்லலாம். போன வீடியோவில் நான் சிம்ம ராசிக்கு முடிய சொல்லியிருந்தேன். இப்போ கன்னியிலிருந்து ஆரம்பிக்கிறேங்க. ஆமாங்க, கன்னி ராசிக்காரங்க வக்கீலுக்கு பேனாவை தானமாக தருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கடன் நீங்கிடும். மேலும் கன்னி ராசிக்காரங்க தர்மபுரியில் இருக்கிற அதியமான் கோட்டை கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற கால பைரவருக்கு அவரை தரிசிச்சுட்டு வந்தாலே போதுங்க, உங்களுடைய கடன் முற்றிலுமாக நீங்கிவிடும். மேலும் துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் பச்சரிசி மாவுனால நீங்கள் மாவிளக்கு ஏற்றி வச்சுட்டு அங்கே இருக்கிற எறும்பு புத்துக்கு நீங்கள் ஏதாவது உணவு கொடுத்து வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இதுவும் கடன் பிரச்சனை நீங்கிடும். விருச்சிக ராசிக்காரங்க சென்னையில் இருக்கிற காளிகாம்பாள் அல்லது உங்கள் வீட்டில், அதாவது அங்கே போக முடியாதவங்க உங்கள் வீட்லேயே பக்கத்தில் இருக்கிற காளி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் எலுமிச்சை விளக்கு நீங்கள் ஏற்றி வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் முற்றிலுமாக நீங்கிடும். அப்புறம் தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணுறீங்கன்னா மருதாணி இலை இல்லையா, மகாலட்சுமி தாயார் அருள் நிறைந்த மருதாணி இலை, அதை அரைச்சி உங்களுடைய தாய் மாமன் அல்லது மாமன் முறை உறவு இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அவங்களோட கைகளில் நீங்கள் வச்சு வருவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் நீங்கிடும். அதோட திருச்சியில் இருக்கிற திருவனைக்கால் ஜம்புகேஸ்வரர் திருக்கோயிலுக்கு சென்று வருவதன் மூலமாகவும் உங்களுடைய கடன் முற்றிலுமாக நீங்கிடுங்க. மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கக்கூடிய பாய், தலையணை, பெட்ஷீட்டை இதை உங்களுடைய கையாலேயே துவைச்சி வரணும். இதன் மூலியமாகவும் கடன் நீங்கும். அப்புறம் சென்னை பல்லாவரம் அங்கே இருக்கும் அருகே உள்ள திருநீர்மலை அரங்கநாத பெருமாள் கோவிலை தரிசித்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு கடன் நீங்கிடுங்க. அப்புறம் கும்பராசிக்காரங்க தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு பிரதோஷ வேளையில் நீங்கள் போய் நந்தி பகவானை அபிஷேகத்தை பார்த்தாலே உங்களுக்கு முற்றிலுமாக கடன் பிரச்சனை நீங்கிடுங்க. அப்புறம் மீன ராசிக்காரங்க நீங்கள் கடல் நீரை பாட்டிலை பிடிச்சு வச்சு நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அவரோட பெயரை நீல நிற பேனாவில் எழுதி அந்த கடல் நீரில் 3 முறை நீங்கள் முக்கி எடுக்கணும். இப்படி செய்வதன் மூலமாக கடன் நீங்கும். மேலும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு சென்றுவதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும். நன்றி.